ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பெரிய செக்ஷன் இருக்கதான் செய்யுது. எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கிற அந்த பெரிய செக்ஷனுக்கு தான் பெரிய மார்க் கிடைக்குது. ஆனா அந்த பெரிய செக்ஷன்ல இருக்க அந்த பெரிய மார்க் நம்ம எடுக்கணும்னா நிறைய படிக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சமா படிச்சா கொஞ்சம் தான் மார்க் கிடைக்கும், நிறைய படிச்சா நிறைய மார்க் கிடைக்கும். ஆனா எப்படி இம்பார்ட்டன்ட் எடுக்கிறது? எல்லாத்தையும் படிச்சாகணுமா, புக் பேக்கையும் படிக்கணுமா, புக் இன்னர் கொஸ்டின்ஸையும் படிக்கணுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கா? முதல்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 10th இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இவ்வளோ வீடியோஸ் போறது நம்மளா மட்டும்தான் இருக்கும். அது 12th சரி 10th சரி. அதனால தயவு செய்து எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ண வேண்டிய அந்த முதன்மையான வேலை நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருப்பியும் நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலுமே நீங்க பாக்குறவங்க பாதி பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா இந்த வீடியோக்கு தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் இப்பவே போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் பிடிஎஃப் கிளியரா வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நம்முடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன, எல்லா பெரிய செக்ஷன், எல்லா சின்ன செக்ஷன், எல்லா மார்க்கான இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்களும் அந்த பெரிய செக்ஷனை ஈஸியா அட்டன் பண்ணி பெரிய மார்க்கை உங்களால ஈஸியா எடுக்க முடியும். ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்லயே பார்த்திருப்பீங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. ஆமா, 10th சயின்ஸுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ சாதாரண வீடியோ கிடையவே கிடையாது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா வீடியோக்குமே இதே டயலாக் தான் சொல்றீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சொல்லிட்டு. ஆமா, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க எதோ வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாக்குறீங்க. உங்களுடைய ஸ்டடீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் ஏதோ ஒரு இடத்துல நாங்க சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா மாறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டா, ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒரு டாபிக்ஸ் ஆகும். ஆனா ஏதோ ஒரு விஷயம் நம்ம மண்டேல போய் நின்றோம். ஓகேவா? நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது நம்ம நல்லா படிச்சு மக்கப் பண்ணிட்டு போய் தான் எக்ஸாம் ஹால்ல உட்காந்துருக்கோம். ஆனா ஏதோ ஒரு கொஸ்டின் நமக்கு மறந்துருக்கும். அந்த டைத்துல நம்ம கிளாஸ்ல டீச்சர் நடத்தின அந்த சம்பவத்தை நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வீடியோத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, 10th சயின்ஸ்ல எப்படி நம்ம சென்டம் எடுக்க போறோம். 10th சயின்ஸ்ல சென்டம் எடுக்கிறதுக்கு 4 மார்க் செக்ஷனை கிளியரா அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோல நம்ம பார்த்துக்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ 7 மார்க். சாதாரணமான விஷயம் கிடையாது. மொத்தம் 3 7 மார்க் நீங்க அட்டன் பண்ண. 3 7 மார்க் பாத்தீங்கன்னா 21 மார்க் இருக்கு. இந்த 21 மார்க்க நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு வீடியோட ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 22 லெசன் இருக்கு. 23 லெசன், அதுல லாஸ்ட் லெசன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? அது போக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சேர்த்து மொத்தம் 22 லெசன். இந்த 22 லெசன் படிச்சாதான் இந்த 7 மார்க் அட்டன் பண்ண முடியுமா? இப்ப நீங்க தமிழ் எடுத்துக்கோங்க. தமிழ்ல நெடுவினாக்களுக்குன்னு தனியா 8 மார்க் கொஸ்டின் இருக்கா? ஆமா இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கா? இருக்கு. சோசியல்ல இருக்கா? இருக்கு. 5 மார்க் கொஸ்டினா இருக்கு. அது 8 மார்க் கண்டக்ட் பண்றாங்க சோசியல்லாம். பட் ஆனா உங்களுக்கு சயின்ஸ்ல 2 மார்க் அண்ட் 4 மார்க் 1 மார்க் தான் இருக்கு புக் பேக்ல கொஸ்டின்ஸ். 7 மார்க்னு ஒரு கொஸ்டினே கிடையாது. ஆனா நமக்கு எதை கேக்குறாங்க? 4 மார்க் அப்படியே 7 மார்க் கேட்கலாம்? இல்லவே இல்ல. 2 மார்க், சம்டைம்ஸ் ஒரு 3 2 மார்க் ஒரு 7 மார்க்காவோ, இல்ல ஒரு 4 மார்க் 2 2 மார்க் சேர்த்து ஒரு 7 மார்க்காவோ, இல்ல 1 மார்க்க கூட சம்டைம்ஸ் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப எப்படி வேணாலும் ஒரு சப்ஜெக்ட்ல, எனக்கு தெரிஞ்சு 10th சயின்ஸ் 10th சப்ஜெக்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும்தான் இப்படி எந்த செக்ஷன்ல இருந்தாவது கொஸ்டின்ஸை எடுத்து ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ற சப்ஜெக்ட் சயின்ஸா தான் இருக்கும். நீங்க வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்க மத்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் 5 மார்க் 8 மார்க் கேட்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க. ஆனா சயின்ஸ்ல இருந்து மட்டும்தான் 3 2 மார்க் சேர்த்து ஒரு 7 மார்க்காவோ, இல்ல 2 4 மார்க் ஒரு 7 மார்க்காவோ, இல்ல 1 மார்க் எடுத்துட்டு வந்து 7 மார்க்காவோ கேட்கக்கூடிய செக்ஷன் சயின்ஸ் மட்டும்தான். அப்ப 22 லெசன் இருக்கு. இதுல புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்களா? 2 மார்க் 4 மார்க் நீங்க கனெக்ட் பண்ணாவே புக் பேக் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப புக் இன்னர் கொஸ்டின்ஸ் இருக்கு.
நீங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பார்ட்லாம் பாத்தீங்கன்னா டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நேச்சுரலான டவுட் தான். இன்னமும் பசங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறதான் செய்றீங்க, சார் நீங்க கொடுக்குற கொஸ்டின் வந்துருவான்னு சொல்லிட்டு. ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகேவா, நாங்க இவ்வளவு டெவலப் ஆகி வந்திருக்கோம். சரியா சொல்ல போனா டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணப்பட்டதா எங்களுடைய பயணம். இந்த வீடியோ போடுற பயணம் யூடியூப்ல இல்ல, இன்ஸ்டாகிராம். ஓகேவா, யூடியூப்ல நவம்பர் மந்த் தாங்க இது, நவம்பர்ன்ற பாருங்க, ஜனவரி மாசம் தான் இதை ஸ்டார்டே பண்ணிருக்கோம். சரியா ஒரு 20-25 நாள் தான் வீடியோஸ் போட்டுருக்கோம் யூடியூப்ல. ஆனா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நாங்க டிசம்பர் ஒரு 5ஆம் தேதி போல இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி சரியா எங்களுக்கு ஒரு 15 நாளுக்குள்ளேயே நாங்க வந்து 100K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணோம். கிட்டத்தட்ட 54 மில்லியன், ஓகேவா, 54 மில்லியன் வியூஸ் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே போயிருங்க. அவ்வளவு வியூஸ் போனதுக்கான காரணம் என்ன? நாங்க கொடுத்த கொஸ்டின் எல்லாம் ஆஃபலி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸா வந்ததோட தான். அதனாலதான் சொல்றோம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்களுக்கு 10 வருஷம் இந்த ஃபீல்டுல பெரிய அனுபவம் இருக்கு. நாங்க ஒரு இன்ஸ்டியூட்ல கிட்டத்தட்ட 150 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 100% ரிசல்ட்டை மேக் பண்றோம். அதை வச்சுதான் சொல்றோம். இது விளையாட்டு காரியம் கிடையாது, சாதாரண ஒரு கண்டென்ட் வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லைஃபும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால யாரும் பயப்பட தேவையே இல்லை. நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் 95% வந்துடும் எல்லாமே. அதனால பத்தி டவுட்டே நீங்க பட வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமா படிக்கலாம். இதுக்கு மேல தயவு செய்து யாரும் அந்த ஒரு வினாவை கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அது எங்களுக்கு ஒரு மாதிரி விழுத்தலா இருக்கு. நாங்க திருப்பி சொல்றோம், ஒவ்வொரு கொஸ்டின் செட் பண்ணும் போது ரொம்ப தேடுறோம். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர்ல வந்த எல்லா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், சப்ளிமெண்டரி எக்ஸாம் கேட்கிற கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆஃபலி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்றோம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றோம். புக் இன்னர் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கு அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்கும். சாதாரணமா கொடுக்கல. அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க நம்பிக்கையா நம்பிக்கை என்ன பண்ணலாம், படிக்கலாம். பயப்பட தேவையில்லை, நம்பிக்கையா படிக்கலாம். துணிஞ்சி படிக்க மிஸ் பண்ணாங்க. இப்ப 7 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயாலஜில கிட்ட ஒரு கொஸ்டின், பிசிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், கெமிஸ்ட்ரில இருந்து ஒரு கொஸ்டின், இந்த 3 பார்ட்ல இருந்துமே நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஓகேவா, நமக்கு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல உங்களுக்கு 8 லெசன் இருக்கு, 6 லெசன் இருக்கு. ஓகேவா, கெமிஸ்ட்ரியில 6 லெசன் இருக்கு, பயாலஜில 10 லெசன் இருக்கு. இந்த 22 லெசன்ல இருந்து தான் உங்களுக்கு அந்த 3 கொஸ்டின் வரும். ஓகேவா, கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 7 மார்க் ABC அந்த பார்ட்ல கேட்பாங்க. ஓகேவா, அதனால தயவு செய்து நமக்கு நிறைய பசங்களுக்கு என்ன இருக்குன்னா, இப்ப ஏல இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், பில இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது. நமக்கு எல்லாமே கரெக்டா தெரிஞ்சாதான் 7 மார்க் ஃபுல்லா அட்டன் பண்ண முடியும். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் கீழே உங்களுக்கு ஸ்லாட் ஆகி ஸ்டார்டிங்ல இருந்து வந்துட்டு இருக்கு. தயவு செய்து எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். நிறைய பசங்க PDF கேக்குறீங்க. PDF எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. தயவு செய்து இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு வந்து PDF கலெக்ட் பண்ணிக்கோ. அப்படி இல்லையா உங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணி PDF கலெக்ட் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், மேக்ஸ் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்க, கேட்டீங்க, ஆனா கொடுக்க முடியல. ஏன் தெரியுமா? நமக்கு கொடுக்க வேண்டிய சோர்சஸ்ல இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கல. எங்களுக்கு வந்து ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பர் வந்ததுனால எங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கொடுத்தா அது வரணும். நான் இதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன், நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் சரி, கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்தாலும் நாங்க கொடுத்தா அது வரணும். அப்படி இருந்தாதான் நாங்க அதை போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இது உங்க வாழ்க்கை, சும்மா விளையாட்டுக்கு செய்ய வேண்டியிருக்காங்க. இப்ப இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு ஷேர்ல தெரிஞ்சிச்சு, இது வரும்னு தெரிஞ்சு, அதனால நாங்க தைரியமா போஸ்ட் பண்ண வந்துச்சு. ஓகேவா, அதேதான் மேக்ஸுக்கும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எங்களோட சோர்சஸ்ல இருந்து கிடைச்சிச்சு. திருப்பி இன்னொரு சோர்சஸ்ல இருந்து வேற ஒரு கொஸ்டின் கிடைக்கும். 2-3 கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு மாறி வேற கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். எனக்கு டவுட் ஆயிடுச்சு, இது போட்டு வரலைன்னா நீங்க நம்பி இதை படிச்சுட்டு போய் கிடைக்காம போயிடும். அதனாலதான் போடல. ஆனா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல திட்டலாம் ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேவா, எங்களுக்கு போடக்கூடாதுலாம் கிடையாது. வந்தா கண்டிப்பா உங்களுக்கு தான் கொடுக்கும். எங்க பசங்களோட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கொடுக்கும். எங்க பசங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா, இப்ப சயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டா கண்டிப்பா முதல்ல உங்களுக்கு தான் தரும், வேற யாருக்கும் தர மாட்டோம். தைரியமா இருங்க, கண்டிப்பா கிடைச்ச உடனே போட்டுருவோம். சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, கிடைச்சா போடுறோம். ஆனா நாங்க கொடுக்குற மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்க படிச்சாலே இப்போதான் 9-10 மார்க் எடுத்துடலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் செலக்டிவா கேட்கறீங்க. ஓகேவா, அப்ப அந்த கரெக்டான கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா போடுறோம். தைரியமா நீங்க நம்பிக்கையா இருங்க. மேக்ஸுக்கு உங்களுக்கு 2-3 கொஸ்டின் பேப்பர் வந்ததுனால எதை போடுறதுன்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. பட் ஆனா இப்ப எக்ஸாம் முடிச்சுட்டு இப்ப பசங்க இப்பதான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்க பாக்குறோம். பார்த்தா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் எக்ஸாம் வந்தது. பட் எங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும்ல, ஏன்னா உங்களோட லைஃப், உங்களோட வாழ்க்கையில நீங்க பாவம் நம்பி கஷ்டப்பட்டு படிச்சு போயிட்டு வரலாம், ரொம்ப கஷ்டமாயிரும்ல. அதனாலதான் நாங்க யோசிக்க வேண்டியது. பட் சயின்ஸுக்கு நாங்க 100% ட்ரை பண்றோம். கொஸ்டின் பேப்பர் வந்தா நைட்டு 1 மணிக்கு வந்தா கூட 2 மணிக்கு வந்தா கூட கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காக போஸ்ட் பண்ணோம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கிடைச்சா கண்டிப்பா கொடுப்போம்.
அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் தம்பி தங்கிங்களா, நம்மளுடைய டார்கெட் ரிவிஷன் இல்லடா. ரிவிஷன்ல நீ வந்து 100க்கு 90 மார்க் எடுத்தாலும் உனக்கு மார்க் பப்ளிக்ல ஆட் ஆகும். நம்ம டார்கெட் எல்லாம் பப்ளிக். நீங்க தயவு செய்து பப்ளிக்ல மார்க் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. பப்ளிக்ல 500 எடுக்கணுமா, நம்மள ஃபாலோ பண்ணு, அண்ணா சொல்றதை கேளு, கரெக்டா உனக்கு மார்க் வந்துடும். நிறைய பேர் சார் சார்னு கமெண்ட் பண்றீங்க. சார்லாம் வேணாம், அண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவைன்னு கமெண்ட் பண்ணுங்க, என்ன இம்பார்ட்டன்ஸ் அடுத்து போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் போடுறோம். நீங்க சென்டம் எடுத்தா அது நாங்களே சென்டம் எடுத்த மாதிரி, நீங்க மார்க் எடுத்தா அது நாங்களே மார்க் எடுத்த மாதிரி, உங்களுக்காக எல்லாம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க எங்களுக்காக ஒண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு, உங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும். நீங்களும் சென்டம் எடுக்கணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும். இதுதான் எங்களுக்கு தேவை. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பார்க்கறேன். நன்றி, வணக்கம்.